டெல்லியில் அதிகாலை ஏற்பட்ட நில அதிர்வால் மக்கள் அச்சம். ரிக்டர் அளவில் 4 பதிவான நிலையில் நொய்டா காஜியாபாத்தில் தாக்கம் உணரப்பட்டது. டெல்லியை தொடர்ந்து பீகாரிலும் நில அதிர்வு. காலை 8 மணி அளவில் ஏற்பட்ட நில அதிர்வு ரிக்டர் அளவில் 4 பதிவு. டெல்லியில் வரும் நாட்களில் பெரிய நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்பு. புவியியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை. டெல்லியில் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் மக்கள் பதற்றப்பட வேண்டாம் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். அதிகாரிகள் சூழலை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார்? இன்று நடைபெறும் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு. சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக மாற்றுவதற்கான முன்னோட்டமே இந்தி திணிப்பு. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் கட்டுரை. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தலைமையில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. சென்னை ஆட்சி அலுவலகத்தில் நாளை நடைபெறும் என ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சிகளும் பங்கேற்கின்றன. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு கூறுவது சரியில்லை. இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் அதிமுக உறுதியாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் சிறுமிகள், பெண்கள் அப்பா என்று கதறுவது கேட்கவில்லையா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திருவண்ணாமலையில் இன்ஸ்டாகிராமில் காதல் வலை விரித்து இளம் பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் பாலியல் தொழிலில் தள்ளிய கொடூரம். பெண் உட்பட 8 பேர் கொண்ட கும்பலை அதிரடியாக கைது செய்த தனிப்படை போலீசார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 2 பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. 4 சிறுவர்களை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 3ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரை கைது செய்து போலீசார் விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பெட்டிக்கடையை சூறையாடி தாக்கிய கும்பல். தண்ணீர் பாட்டில் கூலிங் இல்லாததால் கைகலப்பில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியானது. திருப்பத்தூர் அருகே சாலையின் குறுக்கே வந்த நாயால் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் உட்பட 2 பேருக்கு படுகாயம். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 112 இந்தியர்களுடன் 3வது விமானம் அமிர்தசரஸ் வந்தது.
தாயகம் திரும்பியவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரம். பெங்களூரில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்ட இண்டிகோ ஏர்பஸ் விமானம் மதுரை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். திருவனந்தபுரம் விமான ஓடு நிலைய பாதையில் விளக்குகள் எரியாததால் துரித நடவடிக்கையாக தரையிறக்கம். உத்தரப்பிரதேச கும்பமேளாவில் 51 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி வழிபாடு. கும்பமேளாவுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. சுங்க கட்டணம் செலுத்துவதற்கான ஃபாஸ்டாக் நடைமுறையில் புதிய விதிகள் அமல். கணக்கில் இருப்பு இல்லை என்றால் 2 மடங்கு அபராதம் விதிக்க வழிவகை. கெண்டக்கியில் வீசிய சக்தி வாய்ந்த புயலில் சிக்கி 9 பேர் உயிரிழப்பு. சாலைகள், வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் இயல்பு நிலை பாதிப்பு. ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கிடையே வரும் மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது IPL கிரிக்கெட் திருவிழா. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா, பெங்களூரு அணிகள் மோதல். மார்ச் 23ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் லீக் போட்டியில் மும்பையுடன் மோதுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த தொடரில் 7 லீக் போட்டிகள் சென்னையில் நடைபெறும் என அறிவிப்பு. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் SK23 திரைப்படம். படத்தின் டைட்டில் டீசர் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.